சிபிஎஸ்சியில் 3 மொழி கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மொழி இந்திய மொழியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் கட்டாய மொழியாக இருக்கணுங்கிறாங்க. இந்தியா பூரா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். அப்போ அது அதில் இல்லை. டெல்லியில் பெரும்பான்மையாக தேர்ட் லாங்குவேஜுங்கிறது சான்ஸ்கிரிட்டுங்கிறது ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சு. தமிழும் மலையாளமும் படித்து என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறது நல்லது தானே. சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி இருக்கணும், இங்கிலீஷை ஆப்ஷனலாக வைங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாரா? இதெல்லாம் அடுத்த விஷயம். இந்தியன் அஃபிஷியல் ஆக்ட்லேருந்து தமிழ்நாடு விலக்கு வாங்கியிருக்கு. நாங்கள் 2 வருஷம் வச்சுக்கிறோம். அதில் 3 லாங்குவேஜுங்கிறது எவ்வளோ பெரிய பேர்டன். அந்த மொழியை நீ கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. வணக்கம் சிவா. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இப்போ இடையில சிபிஎஸ்சி பள்ளி அந்த பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிபிஎஸ்சி வந்து ஒரு புதிய விதிமுறை வந்து வகுத்திருக்காங்க. இந்த 3 மொழி கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் 9th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அது வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய பேட்டர்னை வந்து விதிச்சிருக்காங்க. அது வந்து மாணவர்களுக்கு பெரிய சிக்கலான விஷயமா மாறுது. அது சார்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. இந்த சீரியஸான இந்த சிபிஎஸ்சியோட இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் அவுட்ரைட்டாக சொல்லணும்னா சான்ஸ்கிரிட் ஹிந்தி இம்போசிஷனுக்கான வேலை வேறு எதுவும் இல்லை. இதில் நிறைய கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது, அதில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நான் இதை ஃபுல்லாக கவனிச்சிக்கிட்டே வரதுனால ப்ளஸ் ஒரு 15 இயர்ஸாக இந்த லாங்குவேஜ் ரிசர்ச்சில் இருக்கிறதுனால இது நம்மளால் வந்து கிளியராக சொல்ல முடியும். இப்போ ஏப்ரல் மாதம் அந்த சர்க்குலர் வருது, தான் ஃபர்ஸ்ட் சர்க்குலர். சிபிஎஸ்சியில் 3 மொழி கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிறதுனால தான். பிரச்சனை எல்லாம் இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. 2 மொழி இந்திய மொழியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் கட்டாய மொழியாக இருக்கணுங்கிறாங்க. அந்த 2 இந்தியன் மொழியில் இங்கிலீஷ் கிடையாது. சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்தியா பூரா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். அப்போ அது அதில் இல்லை. அது ஓகே. 3வது என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷ் இல்லைனா ஃப்ரெஞ்சு இல்லைனா ஜெர்மன், இது வந்து ஒரு ஃபாரின் மொழி, அந்த மொழியை நீ கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூலோட அடிப்படை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறது எதுக்கு வச்சுருந்தாங்க? இங்கிலீஷ்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க. இப்போ 3வது இங்கிலீஷை ஃபாரின்னு வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு கான்சிக்வன்ஸு. அடுத்தது ஜூனில் என்ன பண்ணுறாங்க? நிறைய சிபிஎஸ்சிலேருந்து என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இன்னும் ரெடி ஆகல, நீங்கள் 2030க்கு தான் இதை சொல்லியிருந்தீங்க, திடீர்னு வந்து ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை, புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணல அப்படின்னு வந்து சிபிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து எதிர்த்ததுனால வேணாம் அப்படின்னு கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு சொன்னதுனால கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சு? சரி ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், நம்ம வந்து 2030க்கு பிளான் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பேசுவோம், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? ஜூனில் கோர்ட்டுக்கு போகுது, நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எங்கே இப்போ நிற்கிறாங்கன்னா, நேத்தி அறிவித்ததில் 3 மொழி தான் இருக்கணும். அதில் 3வது ஜூனில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க? 3வது மொழியை வந்து நீங்கள் வந்து மேண்டேட்ரி வேண்டான்னு ரிலாக்ஸ் பண்ணாங்க. நீங்கள் அதை வந்து எக்ஸாமுக்கெல்லாம் வைக்க மாட்டோம். திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் 9th எக்ஸாம் வைப்போம், அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் நீங்கள் 10th போகும்போது 10th போயிடலாம், ஆனால் நீங்கள் 10th கிளியர் பண்ணாதான் 10th சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு திருப்பி மாற்றிட்டாங்க. திருப்பி அது போய் இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்கிது. ஸோ இது என்டையர் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த லாங்குவேஜ் இஷ்யூவில் என்னென்னா, மொத்தம் 8th ஷெட்யூலில் கான்ஸ்டிடியூஷனில் 22 லாங்குவேஜ் இருக்குது. 22 லாங்குவேஜுக்கும் புக்ஸ் இருக்கா? 22 ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் 22 டீச்சர் போட முடியுமா? போட முடியாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? 28,000 ஸ்கூல் இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்தியாவில் 28,000 ஸ்கூல் இருக்குது. அதில் ஒரு 45 ஸ்கூல், 45% ஆஃப் ஸ்கூல்ஸில் 2 இல்லைனா 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. 99.9% ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இந்தியா பூரா அதில் ஒரு லாங்குவேஜ் டீச்சராவது இருக்காங்கன்றாங்க. இது என்ன அர்த்தம் இதுக்கு? அப்போ ஒரு டீச்சர் தான் இருக்காங்கன்னா அந்த 22 லாங்குவேஜில் ஒரு டீச்சர் தான் இருக்காங்கன்னு எல்லா ஸ்கூல்லையும் இருக்காங்க. 45% ஆஃப் 28,000 ஸ்கூலில் 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 கூட வச்சுக்கலாம். அப்போ பாக்கி அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் எப்படி இருக்கணும்னா,
நாங்கள் கொடுக்குற 2-3 தான் இருக்க முடியும். இந்தியா பூரா இன்னொரு அசஸ்மெண்ட் பிரிண்ட் ஒயர் நிறைய ஆர்டிகல்ஸில் ஏற்கனவே நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. டெல்லியில் பெரும்பான்மையாக தேர்ட் லாங்குவேஜுங்கிறது சான்ஸ்கிரிட்டுங்கிறது ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சு. டெல்லியில் ஒரு டீச்சர் கேட்டதாக, ஒரு பிரின்சிபல் அவங்ககிட்ட கேட்டது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழும் மலையாளமும் படித்து என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொன்னதா ரெக்கார்டே இருக்குதுல. அப்போ இந்த என்டையர் ஃபோக்கஸை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி இருக்கணும், இங்கிலீஷை ஆப்ஷனலாக வைங்க அப்படிங்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. இதான் இந்த ஹோல் சிபிஎஸ்சியோட அல்டிமேட் மோட்டிவ். ஆனால் இந்த லீகலாக இந்த சர்க்குலர் நீங்கள் ஆர்டர் மட்டும் பற்றி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வர ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் அதை இம்போஸ் பண்ண வேண்டாம், 6லேருந்து 9 வரைக்கும் வச்சுங்க, இந்த எலிஜிபிலிட்டிலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை அறிவிச்சிருக்கு. ஆனால் இது வந்து ஆர்டரெல்லாம் மாறுமா என்னன்னு தெரில. ஓகே, இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்படின்றது. இப்போ இங்கிலீஷை வந்து செகண்ட் ரேக்கை ட்ரை பண்ணுறாங்களா? அப்படி செகண்ட் ரேக்கை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்துக்கும் நம்ம இன்றைக்கி இருக்க போகிற பேட்டர்னுக்கு வந்து அது சரியான ஒரு நிலைப்பாடு தானே? அது எப்படி பார்க்கலாம்? இதுதான் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு இஷ்யூ என்ன வரும்னா, இது வந்து இன்னைக்கு இந்தியா 1991க்கு அப்புறம் குளோபலைசேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் செக்டரில் தான் நம்ம டாமினன்ட். சைனா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில், நம்ம சர்வீஸ் செக்டர். இன்னைக்கு எல்லாரையும் பெரும்பான்மையாக பசங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா காலேஜ் படிச்சு என்னன்னா ஐடி வேலை இருக்குன்றாங்கல்ல. இந்த ஐடி வேலைக்கு பிரதானமே இங்கிலீஷ் தான். இப்போ அதை வந்து தேர்டாக மாற்றுறதுல என்ன பலன்னு தெரில. ஆனால் இது வந்து பண்பாட்டு அரசியல்னு ஒன்று இருக்குது, யூட்டிலிட்டி அரசியல்னு ஒன்று இருக்குது. பயன்பாட்டுக்கு என்ன நமக்கு வேணும், நம்ம பிள்ளைங்க அங்கே படிச்சுட்டு வந்தால் என்ன ஆகணும் அப்படி. இப்போ சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், பர்ப்ளெக்சிட்டியோட சிஇஓ அரவிந்தா இருக்கட்டும், நீங்கள் சத்ய நடைலா, மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாரும் எதில் படித்தாங்க? நம்ம இந்த ஜோஹோ வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறைய பொய்யெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார், பண்பாட்டு அரசியல் பேசுவார், ஸ்ரீதர் வேம்பு நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவார். அதில் ஒன் ஆஃப் த பொய் என்னன்னா, இங்கிலீஷ் வந்து தேவையில்லை, ஆனால் இவரோட ஒட்டுமொத்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இவர் படித்தது எல்லாமே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதெல்லாம் யூஎஸோட நேட்டிவ் பிளாட்ஃபார்மில் தான். ஸோ இவரோட ஓன் டெக்னாலஜிலாம் ஒன்றும் இவர் கண்டுபிடிக்கல, அமெரிக்காலேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த பசங்களை அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறதும், காலேஜ் டிகிரி வேண்டாம், காலேஜ் எல்லாம் எதுக்கு, படிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன ஆகிடும்னா, இந்த குலகல்வி திட்டம் மாதிரி ஒரு குறிப்பிட்டவர் மட்டும் போய் படிக்கட்டும், எல்லாரும் எதுக்கு படிக்கணும், மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, கூலி வேலையெல்லாம் கற்றுக்குங்க, எல்லா வேலையும் கற்றுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு லார்ஜர் அஜெண்டா. இது எதுவுமே நான் வந்து இதை சொல்லணும்னு நான் சொல்ல, 2 ஆர்கனைசேஷன் பேரை சொல்கிறேன், அதை மட்டும் பார்க்குறவங்களும் இது பண்ணிக்கிட்டோம். இந்த பாரதிய சிக்ஷான் மண்டல் இது ஒன்று, அப்புறம் சன்ஸ்கிருத பாரதின், இந்த 2 ஆர்கனைசேஷனும் ஆர்எஸ்எஸோட அஃபிலியேட் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் 2019 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அதில் சான்ஸ்கிரிட் கட்டாயமாக இருக்கணும், இங்கிலீஷ் ஆப்ஷனலாக போகணும். இப்போ நம்ம வந்து இந்த சர்க்குலரை பார்த்து பேசுகிறோம்ல, இது என்ன, எப்படி இங்கிலீஷ் ஆப்ஷனலாக இருக்க முடியும்? எப்படி நேற்று சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குல்ல, எதுக்காக இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து ஒரு லாஜிக் இல்லையே. ஏன்னா 300 வருஷமாக இருக்குது, இந்த நாட்டிலேயே இருந்த லாங்குவேஜ் தானே இது. அப்போ இதை வந்து நீங்கள் ஃபாரின்னு சொல்லும் போது எதோட ஃப்ரெஞ்சும் ஜெர்மனோட சேர்க்கும் போது இதில் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. ஏன்னா சிபிஎஸ்சிலேருந்து இதை எழுப்பியிருக்காங்க, எங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தானே, எல்லா புக்ஸ் இங்கிலீஷ் தானே இருக்குது, அப்போ நீங்கள் அதை ஃபாரின்னு சொல்லும் போது இங்கே ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ இது இன்னைக்கு நடக்கிறத வச்சு பார்த்தா, ஆனால் 2019 போய் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த 2 ஆர்கனைசேஷனும் மோடியை போய் அவ்வளோ வாட்டி பார்த்துருக்காங்க. என்இபியில் நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து ஆப்ஷனல் வைக்கக்கூடாது, மேண்டேட்டரியாக வைக்கணும், அதே மாதிரி ஹிந்தியை நீங்கள் கட்டாயமாக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்றைக்கோ ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் வேலை பார்த்தது தான் இது இங்கே வந்திருக்கு. அதனால தான் நம்ம வந்து ஸ்ரீதர் வேம்பு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதும் சரி, இந்த 2 ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி பார்த்தா இது எதுவுமே வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய மொழிகள் கற்றுக்கிட்டா அடிப்படையான சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும்னு. நம்ம கேட்குறது என்னென்னா, 2 லாங்குவேஜ் அட்லீஸ்ட் பேசிக் தானே, மும்மொழியில் 2 பேசிக், ஒன்று தாய்மொழி, 2வது இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த 2 லாங்குவேஜும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கா? அது இல்லாத போது நீங்கள் 3வது மொழி கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் 2வது மொழிக்கு வரவே மாட்டேங்குது? இன்றைக்கி இங்கிலீஷ் ஆப்ஷனலாக வைக்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா அது கான்ஸ்டியூஷனே கொஸ்டின் பண்ணிடும். ஏன்னா இன்றைக்கி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கம்யூனிகேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இதே பேச்சு ஏன் ஐஐடி எய்ம்ஸில் இன்னையிலேருந்து இங்கிலீஷ் கிடையாதுன்னு ஏன் வர மாட்டேங்குது? அப்போ ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி தெரியுதுல்ல. அப்போ நம்ம இது இப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த சிபிஎஸ்சியை வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாவோ இல்லை லீகல் இஷ்யூவாவோ ஒரு என்ஜிஓலேருந்து பார்க்குற மாதிரி பார்த்துடக்கூடாது. இது வந்து ஒரு லார்ஜர் கேம். ஏன்னா நமக்கு மும்மொழின்னு சொல்லும் போது மும்மொழினா சவுத் இந்தியா பூரா நாங்கள் 3வது மொழி ஹிந்தியை கற்றுப்போம். நார்த் இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நீங்கள் 3வது மொழி ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இன்னைக்கு அந்த ஆன் ஸ்க்ரீனில் ஆன் கேமராவில் சொல்கிறேன்,
ஏதாவது ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தில் ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு காட்ட சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் கூட கிடையாது. எல்லாரும் 1970s ஆரம்பிச்சு 1990s அவ்வளோ பேரும் சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. அப்போ எங்கே அப்போ 3 லாங்குவேஜ் பாலிசிங்கிறது கரெக்டாக ஒத்துக்கிட்டு செஞ்சது தமிழ்நாடு. நார்த் இந்தியா செய்யவே இல்லையே. அட்லீஸ்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் யாருமே செய்யலை. 3 மொழி நல்ல விஷயமா எடுத்துப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக இதை கொண்டு வரக்கூடிய பாஜகவுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது? 3 மொழி அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் எந்த 3 மொழி கற்றுக்கணும் அவங்க விருப்ப போகிறாங்க? அந்த 3ல் எதெல்லாம் இருக்குது? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிற அந்த பங்கி பாத்தா அதே இங்கே யாருக்கும் புரியல. அப்போ பிரைம் மினிஸ்டர் பேசுகிறதே இன்னொருத்தர் சொல்லி தான் தமிழ்நாட்டில் கேட்கணுன்னா நான் எப்படி தான் இவங்களை ஏமாத்துறது? அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஹிந்தி அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரிஞ்சே ஆகணும். 2வது சான்ஸ்கிரிட்டுங்கிறது குளோபலாக ஹோலி லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த புனித மொழி அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஒரு சான்ஸ்கிரிட் வேணும். இங்கிலீஷ் இங்கே நம்ம யாரும் கற்றுக்கவே கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லைனா ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒருத்தர் டிராஃப்ட் எழுதுறாங்கன்னா நான் எழுதியா நேர்த்தி நான் டக்குன்னு வெளியே விட்டுற முடியும்? அது எவ்வளோ பெரிய கமிட்டி உள்ள போய் வெளியே பூந்து வந்திருக்கணும். அப்போ ஒட்டுமொத்த பேரும் இங்கிலீஷ் ஆப்ஷனல் தான் வைக்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் வச்சுக்கூடாது. ஸோ தாய்மொழி கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க, சான்ஸ்கிரிட் கற்றுக்கோங்க. இது 3 தாய்மொழி. இப்போ இங்கே பல பேருக்கு மக்களுக்கு வந்து இந்தியே பேசிக் தாய்மொழியாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு வேற ஒரு மொழி, ஏன்னா 3 மொழி யாரும் கட்டாயம்ன்றாங்களே. அப்போ அப்படி இருந்து அவங்க எதை கற்று 3 மொழியில் அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லையே. அங்கே ஹிந்தி சான்ஸ்கிரிட் மட்டும் தான் கற்றுக்கலாம். இப்போ உதாரணம், இப்போ சிபிஎஸ்சி பள்ளி திட்டத்தின் அடிப்படையில் கட்டாயமாக 3 மொழிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது ஓகே அது மேண்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா 3 மொழிங்கிறது இவங்க எல்லாத்தையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டி ஆகணும். 3 மொழிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறத காட்டி ஆகணும். 3 மொழி நோக்கி எல்லாரையும் புஷ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது 3 மொழி கற்றுக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு சரியான 3 மொழி இவங்க காட்டணும் இல்லை எந்த 3 மொழி அப்படின்ற. அப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் அவனுக்கு ஆல்ரெடி ஹிந்தி நேட்டிவ் லாங்குவேஜாக மாறி இருக்கும்போது ஹிந்தி அவனுக்கு ஒரு லாங்குவேஜாக வந்துடும். 2வது இவங்க ஆசை வரவன் சான்ஸ்கிரிட். 3வது அவன் எதை நோக்கி நகருவான்? இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, இவன் அந்நிய மொழி வேண்டாம் அந்த ஒரு பார்வையில் அந்நிய மொழின்னு வச்சு நீங்கள் கொடுக்குறீங்களா? ஓகே. இப்போ நீங்கள் இந்திய பெல்ட் எல்லாம் ட்ராவல் பண்ணீங்கன்னா தெரியும். நான் டெல்லிலாம் நிறைய போய் ஏர்போர்ட்டில் ஆட்டோவில் கேப்லலாம் போகும்போது எல்லாத்தையும் கேட்பேன். இங்கிலீஷ் அவங்களுக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது. அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிக்கல, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவங்களாம் எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் பெங்களூர் போயிருக்கேன் என் பொண்ணு, அங்கே போய் தான் எல்லாத்தையும் இங்கிலீஷ் கற்றுக்குது. எதுக்கு பெங்களூர் போச்சுன்னு கேட்டேன். இல்லை இங்கே டெல்லியில் இருக்குது, ஆனால் பெங்களூர் போனால் இங்கிலீஷ் கற்றுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஆன்சர்லாம் இல்லை. ஏன்னா நான் இங்கிலீஷ் ரிசர்ச்சில் நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறதுனால இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பண்ண இடத்துலையே சவுத் இந்தியா வந்தால் இங்கிலீஷ் வந்துடும், மெட்ராஸில் எல்லாரும் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்க நினைப்பு என்னன்னா சவுத்தில் இங்கிலீஷ் இருக்குன்னு. அப்போ அங்கே 3 மொழின்னு சொல்லியும் அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு நம்ம ஊர்லேயே இந்த ப்ராப்ளம் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற இடத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் பிள்ளைங்களுக்கு வரதில்லை. ஏன்னா டீச்சர்ஸுங்களுக்கு வரல. அப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்குது நம்ம ஊரில். அப்போ நம்ம ஊரில் என்ன ஆயிடுதுன்னா 2 மொழியில் 1 மொழி தான் இருக்குது, அவங்க ஊரில் 3 மொழினா 2 மொழி தான் இருக்குது. இது வந்து நீதிமன்றத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வருது. அப்படி வரும்பொழுது 3 மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்தோட விஷயத்தை ஃபைட் பண்ணிட்டு சிபிஎஸ்சினால அதை இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்த முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதை செஞ்சிட முடியுமா? அந்த ஃபைட்டில், ஏன்னா அது பெரிய ஃபைட்டு, நீண்ட காலமாக நடக்கிற ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் வந்து இப்போ ஒரு சீரியஸான இடத்துக்கு வராங்க. கட்டாயமாக 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்கும்போது இதுவரையும் போனதை விட்டுருங்க, இனிமேல் வரக்கூடிய எல்லாருமே கட்டாயமாக இந்த விஷயத்தை பாஸ் பண்ணி தான் போய் ஆகணும். 3 மொழியோடு தான் எல்லாருமே வெளியே வந்தாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுங்கிறதுல இவங்களால இந்த விஷயத்தில் வெற்றி பெற முடியுமா? இல்லை, இன்னைக்கு அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. வெற்றி பெற முடியுமான்னு தெரியல. ஏன்னா கோர்ட் வந்து இன்னைக்கு அதை வேண்டான்னு சொல்லுது. ஏன்னா இப்போ நம்ம ஜட்ஜி இன்னைக்கு காலையில் பேசின ஜட்ஜி கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்லேருந்து பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். ஒரு மொழியை வந்து நீங்கள் 9வதுல கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்க இருக்கிற படிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, நானும் கவனித்தேன். நீங்கள் நீதிபதி திரு நாகரத்னா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க, நானும் கவனித்தேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திட்டத்தை ரத்து பண்ணவோ அது வேண்டாம்னு சொல்லலை. இன்றைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் கேட்காம இதை கொஞ்சம் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுங்களேன். நான் 6th இதை வந்து யோசிக்க ஆரம்பிங்களேன். ஏன் 9th வந்து இதை கட்டாயப்படுத்துறீங்க, 6வதுலேருந்து பழக்கப்படுத்தினா வந்து ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடுவானே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றமும் கட்டாயமாக 3 மொழிங்கிற விஷயத்தை ஏற்கக்கூடிய இடத்துல தானே வராங்க. அவங்க ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு பர்சனலாக அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களால கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத மீறிட்டுலாம் வந்துட முடியாதுல்ல. இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரூல்ஸு ஆக்ட் இது எல்லாத்துலேயுமே வச்சு பார்த்தா மும்மொழிங்கிறது கான்ஸ்டியூஷன் வழியாக தான் வருது. எப்படி இவங்களால இம்போஸ் பண்ண முடியும்? இது வந்து இது ஒரு 1950s யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியாயமாக யோசிச்சிருக்கலாம். எதுக்கு இந்தியா இன்டெகிரேட் ஆகிறதுக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜ் ஒன்று வேணும்னு. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஏஐக்கு இப்போ நான் பேசினேன்னா உங்களுக்கு என்ன மொழியோ அந்த மொழியிலே கேட்குற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. அதை பார்லிமெண்ட்ல அப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அடாப்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு என்னன்னா ஹிந்தியை திணிச்சிட்டா ஹிந்திலேருந்து எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அப்போ இந்தியாவுக்கு ஒரு மொழியாக இருக்கணும். ஆனால் இது மற்ற எல்லா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, சைனா, ஃப்ரான்ஸ் எல்லாம்
இது அப்படிப்பட்ட இது இல்லையே, துணை கண்டம் இப்படி இல்லையே, அப்ப இதை வந்து அவங்க ஏத்துக்க கூடாதுங்கிறது ஒரு கல்ச்சுரல். அதான் அப்ப இது பண்பாட்டு அரசியல். ஆனா யூட்டிலிட்டி அரசியலுக்கு வந்தாங்கன்னா இது நிக்கவே நிக்காது. ஆனா ஜட்ஜஸால கான்ஸ்டியூஷனை மீறிலாம் அவங்களால எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை கொஞ்சம் அட்லீஸ்ட் பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகுங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடிப்படையில் வந்து நம்ம இந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மொழி ரீதியாக மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடாது இது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு மாநில கட்சிகளாக இருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் தான் போய் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை இது 3 மொழிங்கிறது இந்தியாவில் மேண்டேட் ஆக்கக்கூடாது அப்படின்னு அங்கே தான் போய் சரி செய்ய முடியும். அதுதான் கடைசி. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கு. எதுக்குன்னா ஸ்டேட் போர்டுக்கும் மெட்ரிக்கும் தமிழ்நாடால அது தமிழ்நாடு மட்டும் இந்தியன் அஃபிஷியல் ஆக்ட்லேருந்து தமிழ்நாடு விலக்கு வாங்கியிருக்கு. நாங்கள் 2 மட்டும் வச்சுக்கிறோம். ஸ்டேட்டுக்கும் மெட்ரிக்லையும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. சிபிஎஸ்சியில் இல்லை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சிக்கு ஸ்கூல் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டேட்லேருந்து கண்ட்ரோல் போயிடும். இப்போ அதனால தான் நமக்கு என்னென்னா கான்ஸ்டிடியூஷனை தவிர வேறு எதாலையும் இதை நிப்பாட்டவே முடியாது. ஓகே, ஒரு சீரியஸான இடத்துல தான் அது போகுது. இந்த விவகாரம் அப்படிங்கிறது இந்த பார்லிமெண்ட் செஷன் கூட இருக்குது. பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக எடுப்பாங்க, எதிர்த்து எடுக்க போகிறாங்களா? இதில் என்னென்ன விஷயம்? நம்ம தான் சோனம் தான் இப்போ உண்ணாவிரதம் இருக்காரு. ஸோ அந்த போராட்டமும் இதை எனக்கு தெரிஞ்சு அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அவரோட எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லடாக்ல பசங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, இவ்வளோ கம்பல்ஷன் கொடுத்து படிக்க வைக்கிறத வேண்டாம் அப்படிங்கிறது தானே. அந்த 3 Idiots 2 படமாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அங்கே அமீர் கானா இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்றாரா, இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவர் எதுக்காக லடாக்ல வேலை செஞ்சாரு, எதுக்காக அவர் ஹி வாஸ் நோன் அப்படின்னா, பிள்ளைங்க ஃபெயில் ஆனாலும் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர் கொடுத்து படிக்க வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து பிள்ளைங்களோட கிரியேட்டிவிட்டியே போயிடும். ஒரு பிள்ளைக்கு ஒரு 6 நாள் கிளாஸ் இருக்குன்னா அதுல 3 லாங்குவேஜுங்கிறது எவ்வளவு பெரிய பேர்டன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த பேர்டனுக்கு பதில் எப்படி யோசிக்கலாம், எப்படி கிரியேட்டிவாக இருக்கலாம், எப்படி சயின்டிஃபிக் டெம்பரை வர வைக்கலாம், எப்படி கியூரியாசிட்டியை வளர்க்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த இடத்த அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அவரோட உண்ணாவிரதத்தையும் அவரோட ஃபாஸ்டிங்கையும் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணுறதுக்காக அவர் எடுக்கிறாருங்கிறத மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆனால் என்ன, இருந்தால் எனக்கு என்ன. ஆனால் அவரோட வாட் சோனம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அந்த வேல்யூ மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. பட் இந்த விஷயம் அடுத்த கட்டமாக எப்படி டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.